அன்புக்குரியவர்களே, இனியவை 40 என்னும் தொடரில் இன்று இன்சொல் இனியது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சொற்களும் இனிமையானதாக இருக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதிய திருமடலில் பவுல் சொல்கிறார், கொலோசியர் 4:6, உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக. அப்படின்னா என்ன? நம்முடைய பேச்சில் அடிக்கடி அல்வா, லட்டு, ஜிலேபி என்றெல்லாம் நாம் அந்த இனிமையான பெயர்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இனிய சொற்களை பேச வேண்டும். இயேசுவை போல கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று இனிய சொற்களை இயேசு பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்விலும் நாம் இனிய சொற்களை பயன்படுத்தும். உங்கள் பேச்சு இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக என்று கொலோசியருக்கு எழுதிய திருமடலில் பவுல் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் இனிமையாக பேசி பழகுவோமாக. நம்மோடு பேசுபவர்கள் இந்த பேச்சு இனிமையாக இருக்கிறது என்று எண்ணுகிற அளவுக்கு நாம் நம்முடைய பேச்சு சுவை மிக்கதாக மாறுவதாக. ஆமென்.